என்ன நடிக்கிறியா? என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? இத பாருங்க, இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, என் தங்கச்சி ஆசைப்பட்டதால தான் அவளை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். அவளே வாழ முடியாதுன்னு சொன்னதால தான் என் வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னேன். இப்ப அவளே என் புருஷன் கூட சேர்த்து வை, நாங்க போய் வாழ போறோம்னு சொல்றா. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பஞ்சாயத்திலே வந்து நிக்கிறேன். மாப்பிள்ள, தப்பு பண்ணவங்க மனசு மாற மாட்டாங்களா, இல்ல திருந்ததான் மாட்டாங்களா? திருந்துவாங்க. ஆனா உங்க தங்கச்சி அந்த மாதிரி இல்ல. முத்தையா, சென்னையில் நீ பெரிய போலீஸ்காரனா இருக்கலாம், ஆனா இங்க இந்த கிராமத்தோட பஞ்சாயத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம். இப்ப என்ன மரியாதை இல்லாம நடந்துகிட்ட? இந்த பொண்ணு கூட சேர்ந்தாலும் வாழ முடியாதுங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. முத்தையா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. தாலி கட்டின புருஷன் நீ இருக்கிறப்ப வேற ஆளை பாருன்ற வார்த்தை எப்படி உன் வாயில இருந்து வரலாம்? நான் அப்படிதாங்க பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? ஒரு பிசாசு கூட எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாதுங்க. இவ யாரு, எப்படிப்பட்டவ, என்னென்ன பேசியிருக்கா, எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா, என் தங்கச்சி எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இங்க பாரு முத்தையா, நீ தப்பா பேசுற. என் தங்கச்சி தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறாள். ஒத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, பகிரங்கமா இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நடந்துகிட்ட விதம் தப்புதான், மன்னிக்க முடியாத பாவம் தான். ஆனா காலம் பூரா நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உங்க வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்காவது எனக்கு அனுமதி கொடுங்க. வாழ வெட்டிங்கிற பேச்ச கேட்டு கேட்டு என் மனசு மறந்து போச்சு மாமா. என்னதான் மூடி மறைச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காம இருக்க முயற்சி பண்ணாலும் நானும் ஒரு பொண்ணு தானே. இவ சும்மா நடிக்கிறாங்க. இவ கூட எல்லாம் வாழ முடியாது. என்ன விட்டுருங்க. முத்தையா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் பேசி சுமூகமா தீர்த்துக்கிட்டு வாழறதான் என் வாழ்க்கை. எப்படி வாழணுங்கிறதுலாம் எனக்கு தெரியுங்க. அதெல்லாம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நான் தப்பு பண்ணியிருந்தா அதை நான் சரி பண்ணிப்பேன். நாங்க பண்ணாத தப்புக்கு எங்க குடும்பம் மொத்தத்தையும் கஷ்டப்படுத்தினாங்க. இவ கூட சேர்ந்து வாழ்ந்து எனக்கு என்ன ஆக போகுது? அதத்தாங்க நானும் சொல்றேன். நீங்க ஒரு தப்பு செஞ்சிருந்தா திருத்தி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதையே ஏன் விஷயத்துல செஞ்சு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதுன்னு கேக்குறேன். நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறேன். செஞ்ச தப்ப திருத்தி சரி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தானே கேக்குறேன். முடியாதரி. உனக்காக இறக்கப்பட நான் தயாரா இல்லை. நீ எக்கட கட்டு போ, ஏதாவது பண்ணிட்டு போ. ஆனா என் வாழ்க்கையில இனிமே கிடையாது. வேணாம் முத்தையா, என் தங்கச்சி அவ தகுதியை மீறி கீழே இறங்கி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. பிச்சை எடுக்காத குறையா உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறா. மரியாதையா ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன்? வெட்டியே போட்டுருவோம். உன்ன வெட்டியா பார்க்கலாம், வெட்டியா பார்க்கலாம். வெட்ட துர்கா, துர்கா விடுமா, விடு சொல்றல, விடுமா. நீ விடுமா. என்னடா பாக்குற? வேண்டாம், என்னைக்காவது என்ன வாழ விட்டுதான் இந்த ஊர் சொல்லுது. விதவைங்கிற பேர்ல காலத்துக்கும் நான் கண்ணீர் சிந்தறதுக்கு நீ காரணம் ஆயிடாத. உன் கால வேணாலும் விழறேன்ன. எப்படியாவது நான் பேசி அவர் மனசை மாத்த முயற்சி பண்றேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னை ஏத்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணிடாதுன்னு. ஆனா உன் கால வேணாலும் விழறேன்ன. அவன் நடிக்கிறா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்கப்பா போலாம்.
எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி திருநாளூர் போறேன்னு சொல்றேனே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் கிளம்பியாச்சுல, அதுக்கப்புறமும் எதுக்கு கேள்வி? காரணம் இல்லாம இப்படி திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லி உங்களை வெளியே வாங்கன்னு கூட்டிட்டு வருவேனா? காரணம் இல்லாம நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது என்ன காரணம் தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்றேன் சூர்யா, என்னால முடிஞ்ச வரைக்கும் முத்தையாவை பத்தின பர்சனல் டீடைல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக சின்னதா ஒரு முயற்சி ஆரம்பிச்சேன். லாஸ்ட் 10 டேஸா அந்த வேலையில தான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்கிட்ட எதுவுமே நீ சொல்லல. உருப்படியா ஏதாவது தகவல் கிடைச்சா உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஏதாவது கிடைச்சதா உனக்கு? ஆமா சூர்யா, அதனாலதான் நாம இப்போ திருநாளூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். திருநாளூர்ல தான் லாஸ்டா முத்தையா இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்திருக்காரு. ஐ மீன் அவருக்கு போஸ்டிங் ஆனதுல இருந்தே அந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு. இப்பதான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. டிரான்ஸ்ஃபர் அவனா வாங்கிட்டு வந்தானா இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதா? அதை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா உனக்கு? இது கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் இல்ல சூர்யா. நான் விசாரிச்ச வரைக்கும் முத்தையா அவரோட சொந்த விருப்பத்தோட பேர்ல தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. அதனால நிச்சயமா விமல் கேஸ் சம்பந்தமா வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கும்னு நம்பிதான் அவர் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் சரி, இந்த ஊர் எக்ஸாக்ட்டா எங்க தான் இருக்கு? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வீரா இருக்கான்ல விநாயகபுரம், அங்க இருந்து கரெக்டா 5 கிலோமீட்டர். இந்த ஊர் விநாயகபுரம் பக்கத்துல தான் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ வீராவையும் ராமையா அப்பாவையும் பாப்போம்ல. அதுல என்ன டவுட் உங்களுக்கு? போற காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நிச்சயமா வீராவையும் ராமையா அப்பாவையும் பார்த்துட்டு தான் வரணுங்க. நடுவுல 2-3 தடவை அவன் தான் நம்மள வந்து பார்த்துட்டு போனானே தவிர நாம அவனை போய் பார்க்கவே இல்லை. அந்த உறுத்தல் எனக்கு இருக்கு சூர்யா. கண்டிப்பா இந்த தடவை வீராவையும் ராமையா அப்பாவையும் போய் பார்த்துட்டு வரணும். நிச்சயமா போலாம் காயத்ரி. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? நாமே வீரா வந்து ஊருக்கு கூட்டு போக கூடாது? வேணா சூர்யா, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. நம்ம யாரு என்ன எதுக்காக வந்திருக்கோங்கிற விவரம் யாராவது முத்தையாவுக்கு வேண்டப்பட்ட அந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மத்தவங்கள அலர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுது காயத்ரி. எனிவேஸ் நம்ம இன்னைக்கு முத்தையாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கரெக்ட்? அது மட்டும் என்னோட நோக்கம் இல்ல சூர்யா. முத்தையா இருந்த ஊர்ல அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்காரு, அவரை பத்தின என்ன இமேஜ் ஊர்க்காரங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வர்றது மூலமா இந்த கொலைக்கும் முத்தையாவுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குங்கிறதும் தெரிஞ்சிரும். ஆண்டவன் புண்ணியத்துல நான் நினைக்கிறது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா அண்ணிய கூடிய சீக்கிரம் வெளியே எடுத்துடலாம் சூர்யா. கவலையப்படாத காயத்ரி. கண்டிப்பா முத்தையாவை பத்தின டீடைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார், நான் என் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000 சார்? அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? காயத்ரி, அந்த போர்டு பாரு. அந்த ஊர் வந்துருச்சு. ஆமா சூர்யா, இந்த ஊர் தான். சூர்யா, அங்க டீ கடை இருக்கு பாருங்க, அங்க போய் விசாரிக்கலாம். சரி. டீ கடையில கேப்போம். இங்க கேக்கலாம். தம்பி, ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒன்று போடு. தம்பி,
இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் முத்தையான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தெரியுமா? அவர் ஊரை விட்டு போயிட்டாருங்களே. எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? அவர் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. இப்போல்லாம் இந்த பக்கம் வரதே இல்லை. என்ன சூர்யா இவர் இப்படி சொல்றாரு? சார் டீ எடுத்துங்க. முத்தையா இங்க இல்லைன்னா அவரை சென்னைக்கு போய் தான் பார்க்க முடியுமா? அக்கா, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்லை சொந்தக்காரா? கொஞ்சம் பழக்கம்தான். அவர் நல்ல மனுஷன். இந்த பக்கம் வந்தோமே அவரை பார்த்துட்டு போலான்னு மனசுக்கு பட்டுச்சு, அதனால தான் வந்தோம். நீங்க என்னடானா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னு சொல்றீங்க. இந்தாப்பா. சரி சார். காயத்ரி, காயத்ரி, நீ முத்தையா நல்லவன்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சி எப்படி மாறிச்சு பாத்தியா? ஆமா சூர்யா, அங்க ஒரு பையன் இருக்கிறான்ல, வா அவன்கிட்ட போய் கேட்போம். வா காயத்ரி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க முத்தையா எங்க இருக்காரு? முத்தையாங்களா? அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் ரொம்ப நாள் ஆச்சுங்களே. என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காரா? ஆமாங்க. எங்களுக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். இந்த ஊர் பக்கமா வந்தோம், அதான் அவரை பார்த்துட்டு போலாமே. என்ன ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு. யார் நல்ல மனுஷன்? இன்ஸ்பெக்டர் முத்தையா நல்ல மனுஷனா? யார் சார் நீங்க? இன்ஸ்பெக்டர் முத்தையா மேல உங்களுக்கு என்ன கோவம்? என்ன தப்பா நினைச்சுக்காதமா. இந்த உலகத்துல அடி மனசுல இருந்து வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கான்னா அது அந்த முத்தையா தான். என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கும் முத்தியாக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சு? இதெல்லாம் நடு ரோட்ல நின்று பேசக்கூடிய விஷயம் இல்ல சார். நீங்க விரும்புனீங்கன்னா என் கூட என் வீட்டுக்கு வரலாம். முத்தையாவை பத்தி எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அது உங்களுக்கு உதவுமா உதவாதான்னு எனக்கு தெரியாது. நீங்க முத்தையாவுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு வேற சொல்றீங்க. அவரை பத்தி நல்ல அபிப்பிராயத்துல இருக்கீங்க. நான் எதுக்கு அதெல்லாம் போய் கெடுத்துக்கிட்டு? நோ நோ நோ, இல்ல சார். எப்படி உங்களால நடு ரோட்ல பேச முடியாதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்க முத்தையாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தோம். அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, இந்த ஊர்ல அவர் சர்வீஸ்ல இருந்தப்போ எந்த மாதிரி நடந்துகிட்டாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அங்க சில அதிர்ச்சிகள் காத்திருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன பாத்தீங்களா? நான் கால் ஊனமானவன். என்னால சரியா நடக்க முடியாது. இது செயலிழந்து போய் ரொம்ப காலமாச்சு. நான் சரியா இருந்தேன்னா, வலுவோட இருந்தேன்னா, இந்நேரம் அந்த முத்தையா உயிரோட இருந்திருக்க மாட்டான். என் காலாலேயே அவனை மிதிச்சே கொன்னிருப்பேன். கடவுளே,
என்ன சார் இப்படி சொல்றீங்க? இன்னும் எவ்வளவோ இருக்குமா. கசப்ப முழுங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மறக்க நினைச்ச மனுஷனை மறக்க விடாம இன்னைக்கு நீங்க வந்து பேசி ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி விடுங்க. சரி என்னோட வாங்க. கார் அங்க இருக்கு, கார்லயே போயிடலாம் வாங்க. வாமா. போலாமா? போலாமா. வாங்க. 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 இங்க உட்காருங்க. என்ன சார், என்ன இங்க எப்படி எழுதிருக்கு? உட்காருங்க சொல்றேன். நானும் எல்லார் மாதிரி சராசரி மனுஷனா இருக்கணும்னு தான் ஆசை. ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்பு எல்லாமே எல்லார் மாதிரி தான் எனக்கும். ஆனா எப்போ என் வாழ்க்கையில இந்த முத்தையா நுழைஞ்சானோ அன்னைக்கு எல்லாமே விட்டு போச்சு. என் குடும்பம், என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாத்தையும் மொத்தமா பறிச்சுட்டான் இவன். இதோ இதோ பாக்குறீங்களே, அவனாலதான் என் கால் செயல் எழுந்து மனசளவுல ஊனமாய் தவிக்கிறேனா, அதுக்கும் இந்த முத்தையா தான் காரணம். இருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டும் சார். இருங்க எடுத்துட்டு வரேன். சில விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாதுமா. இப்ப உங்களே எடுத்துக்குங்க. உங்க அண்ணி ஜெயில இருக்காங்க. செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு கொலைகாரிங்கிற பட்டத்தை வேற வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் என்ன கொடுமை சார். எங்க அக்காவோட விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உங்க அக்கா வனிதாவை பத்தி மட்டும் இல்ல சூர்யா, அந்த முத்தையாவால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, ஏன் கணக்குப்படி 49 பேர். அவனால இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. பல பேரோட குடும்பம் செதறி போச்சு. பல பேருக்கு சொத்து பறி போயிருக்கு. இன்னும் சில பேருக்கு உறவுகளே இல்லாம போயிருக்கு. சொல்லப்போனா சில பேரு உயிரையே இழந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல சார். அந்த முத்தையா இவ்ளோ கொடூரமானவனா? சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை எதிர்பார்க்கலமா. என் கால் செயலிழந்து போய் குடும்பமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே கிடையாது. ஆண்டவன் புண்ணியத்துல இந்த வீடு எனக்கு இருக்கு. தங்கிக்கிறதுக்கு ஒரு இடமாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கையில காசு இருந்தா டீ கடைக்கு போய் ஒரு பன்னு டீயை சாப்பிட்டுட்டு வந்துருவேன். ஒரு சில நாள் இதுதான் எனக்கு சாப்பாடே. மறுபடியும் காசு கிடைக்கிறப்போ மறுபடியும் டீ கடை. இப்படித்தான் என் மாச கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு.
ஆனா மனசுல ஒரு வெறி இருந்துச்சுமா. என் குடும்பத்தை நிர்மூலமாக்கினவன சும்மா விடக்கூடாது. அவனை செதறடிக்கணும். என்னோட கதறல அவனோட முகத்துல நான் பார்க்கணும். ஏன் கண்ணீர் போல அவனோட கண்ணில் கண்ணீர் வரணும்.